குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒரே ஒரு பேக்கெட் வந்து விட்டு போச்சு. அதில் வந்து கண்டினியூ பண்ணிங்க. கமிஷன் அப்படின்னு ஒரு பேக்கெட் ஆட் பண்ணுங்க. ஸோ கமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஏர்னிங்ஸு அண்ட் வேரியபிள் சேலரிக்கே வரணும். இது வந்து யூசர் டிஃபைன் சேலரி அப்படின்னு சொல்லுவோம். யூசர் டிஃபைன் சேலரி அப்படின்னா நார்மல் ரவுண்ட் ஆஃப் தான் வராது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ டிடக்ஷன் பேக்கெட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். டிடக்ஷன் பேக்கெட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இஎஸ்ஐ, இன்னொன்று பிஎஃப், மூணாவது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நீங்கள் இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் ஆட் பண்ணுங்க. இஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லெட்சர் இருக்கு. கேட்வே ஆஃப் டேலி போயிட்டு அப்படியே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வரும். இஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். நிறைய பேர் வந்து இங்கே தப்பு பண்ணுறது எதில் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணும்போது எம்ப்ளாயரா அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ண மாட்டேங்க. என்ன அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. இஎஸ்ஐ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன் அப்படிங்கிறது எது கீழே வரணும்? எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன் அப்படிங்கிறது கீழே வரணும். மேலே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் படிச்சு பார்த்தா தெரியும் அண்டர் வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கீழே வரணும். இது வந்து நமக்கு கரண்ட் லைபிலிட்டி. ஏன் வந்து இது கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம ஒரு எம்ப்ளாயிட்ட இருந்து பிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு கட்ட போறோம். ஸோ பிடிச்சி நம்ம கட்ட போறோம். நம்ம கையில கட்ட போறதுல எம்ப்ளாயி சம்பளத்துல பிடிச்சி கட்ட போறதுனால அது நமக்கு கரண்ட் லைபிலிட்டி. இது வந்து பே ஸ்லிப்ல எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ டிடக்ஷன் இந்த மாதிரி ஷார்ட் ஆகும். இஎஸ்ஐ டிடக்ஷன் போட்டு என்ன பர்சன்டேஜ் போடணும். ஏன்னா எம்ப்ளாயி வந்து எல்லாத்துக்கும் கணக்கு கேட்கணும். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு நீங்க கணக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து என்ன பண்ணணும், அது என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கணும். அடுத்தது இஎஸ்ஐ வந்து டிடக்ஷன் எதுல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆன் கரண்ட் earnings டோட்டல். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டோட்டல் சேலரி, அந்த டோட்டல் சேலரி தான் கரெக்ட் கால்குலேட் பண்ணணும் எல்லா ஏர்னிங்ஸும் சேர்த்து. ஸோ கரண்ட் earnings டோட்டல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி டைரக்டா ஃபைனலா போயிட்டு பர்சன்டேஜ் 0.75%. ஸோ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஓகே. அடுத்தது முதலாளி வந்து பாத்தீங்கன்னா அதை விட ஜாஸ்தி கான்ட்ரிபியூட். இது எம்ப்ளாயர். கொஞ்சம் கண்ணை படிச்சு பாருங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இது எம்ப்ளாயிலேயே போடுறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எதுல வரணும் அப்படின்னா எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன். நல்லா கவனிங்க, எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. இந்த எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன் எதுக்கு வரணும்னா அதுவும் இஎஸ்ஐல தான் வரணும். எம்ப்ளாயர் கையை விட்டு கொடுக்கறதுனால அது 3 வகையில வரும். ஒன்று டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், சேலரி 3 காட்டுது. இதுல எது கீழே வரணும்? சேலரி கீழே வரக்கூடாது. ஏன்னா சேலரிங்கிறது எம்ப்ளாய்க்கு டைரக்டா கொடுக்குறது, அதனால சேலரியில வராது. அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இதுக்கு பிசினஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அதனால இது நாட் கம்ஸ் அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இட் மஸ்ட் கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஒன்லி. ஏன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ங்கிறது புரியணும். ஏன் சேலரி கிடையாது, ஏன் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கிடையாது தெரியணும். இது வந்து நெட் சேலரியை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா அஃபெக்ட் பண்ணாது. அஃபெக்ட்ங்கிறது பிளஸ் மைனஸ் ரெண்டுமே உண்டு. ஏர்னிங்ஸா இருந்தா இன்க்ரீஸ் ஆகும், டிடக்ஷனா இருந்தா டிக்ரீஸ் ஆகும். பட் வந்து பாத்தீங்கன்னா இது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டைரக்டா கொண்டு போய் கட்டுறது, அதனால எந்த வகையிலும் அஃபெக்ட் ஆகாது. நார்மல் ரவுண்டிங் எல்லாத்துக்குமே 1 போட்டுக்கோ. எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரவுண்டிங் செலக்ட் பண்ணி 1 போட்டுக்கோ. இதுவும் வந்து ஆன் கரண்ட் earnings டோட்டல் அப்படி போட்டு மூணாவது ஒரு லெட்ஜர் இஎஸ்ஐ பார்ட் பண்றதுக்கு இஎஸ்ஐ பேயபிள் அப்படின்னு ஒரு லெட்ஜர் பார்ட் பண்றோம். இஎஸ்ஐ பேயபிள். இந்த இஎஸ்ஐ பேயபிள்ங்கிறது ஏர்னிங்ஸ் கிடையாது, டிடக்ஷன் கிடையாது. அப்ப நாட் அப்படிங்கிறது போட்டு அண்டர் கரண்ட் லைபிலிட்டில போடும். நாட் அப்படிங்கிறது போட்டு அண்டர் கரண்ட் லைபிலிட்டில போடும். இது வந்து பாத்தீங்கன்னா 2 காட்டும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காட்டும். சம்டைம்ஸ் அவுட் சைட் நீங்க தான் குரூப் கிரியேட் பண்ணிருந்தா அண்டர் கரண்ட் லைபிலிட்டி காட்டும். கரண்ட் லைபிலிட்டியும் ப்ரொவிஷனுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி ஸ்பெண்ட் பட் அமௌண்ட் நாட் பெய்டு, அது வந்து கரண்ட் லைபிலிட்டி. ப்ரொவிஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஃபியூச்சர்ல ஏற்படக்கூடிய ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்காக அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ல எடுத்து வைக்கிறது ப்ரொவிஷன். இது ஃபியூச்சர்ல நடக்க போற எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, ஏற்கனவே நடந்த எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்காக நம்ம இப்ப கரண்ட் லைபிலிட்டிங்கிறத செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? என்ட்ரு சேவ் பண்ணுங்க. இதே மாதிரி பிஎஃப் லெட்ஜர் ஒன்று பண்ணுங்க. பிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமா பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிஎஃப்க்கு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எடுத்த உடனே எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், அப்புறம் தான் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். ஸோ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து எதுக்கே வரணும்? எம்ப்ளாயி
ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், வேலையாளுடைய கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி சட்டப்படி கொடுக்க வேண்டும். எம்ப்ளாயி சட்டப்படி எது கொடுக்கணும் அப்படின்னா பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் 1. நீங்க பாத்தியா தெரியும், பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் 1. இது வந்து அண்டர் கரண்ட் லைபிலிட்டி கீழே வரும். கரண்ட் லைபிலிட்டி கீழே ஏன் நான் ரீசன் சொல்லிட்டேன், ஏன் கரண்ட் லைபிலிட்டி கீழே அப்படின்னு. ஏன்னா நம்ம தொழிலாளிகிட்ட பிடிச்சி கட்டணும். அதனால இந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் நேம் டு பி டிஸ்பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 12% அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல நார்மல் ரவுண்டிங் 1 போட்டுருவோம். இந்த இடத்துல இபிஎஃப் அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் எதுல கால்குலேட் பண்ணணும்னா பேசிக்ல மாத்திரம் தான் கணக்கு எடுக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஃபார்முலா வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். எப்படி ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா போயிட்டு பேசிக் அப்படிங்கிறத மாத்திரம் செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் திஸ் கொடுக்கணும். பிஎஃப் வந்து எப்படி அப்படின்னா அமௌண்ட் அப் டு 15,000 12%. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா வேல்யூ அப்படின்னு போட்டு 1800. இந்த 1800 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா 15,000 இன்டு 12%. எப்போதான் தெரியும், 15,000 இன்டு 12% பார்த்தீங்கன்னா அது 1800 வரும். இந்த 1800 தான் இங்கே வந்து. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பிஎஃப் லெக்சர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பாருங்க. இது எம்ப்ளாயி, இதே எம்ப்ளாயருக்கு 2 லெக்சர் கிரியேட் பண்ணணும். 1 by 1 உங்களுக்கு நம்ம மாடல் ஷீட்டை கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயர் அக்கௌண்ட் நம்பர் 1 3.67% அப்படின்னு இருக்கு. இதை வந்து கரெக்டாக பண்ணுங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது நீங்க கரெக்டாக பண்ணணும். எம்ப்ளாயர்னு வரும்போது எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷனா அதர் சார்ஜஸ் தான். பிஎஃப்க்கு வந்து எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன். இது எதுக்கிட்ட வரணும், இதுவும் அக்கௌண்ட் நம்பர் 1. ஏன்னா என் மேல சொல்லுது அக்கௌண்ட் நம்பர் 1. நமக்கு இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நார்மல் ரவுண்டிங் 1. இதுவும் என்ன ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா. ஸ்பெசிஃபைடு ஃபார்முலால பேசிக்ல அமௌண்ட் அப் டு 15,000 எவ்வளவு பர்சன்டேஜ் 3.67. அதுக்கு மேல போச்சுன்னா எவ்வளவு வேல்யூல போகும். வேல்யூல எவ்வளவு 15,000 இன்டு 3.67 போட்டீங்கன்னா உங்களுக்கு 550 ரூபா 50 பைசா வரும். ரவுண்ட் பண்ணி 550 வரும். அதே மாதிரி இந்த லெக்சர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன் இது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் 10 எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இல்லை இபிஎஸ் அக்கௌண்ட் நம்பர் 10 கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம இப்படி காம்ப்ளீட் பண்ணுவோம். அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நார்மல் ரவுண்டிங் 1. இதுல வரும் நார்மல் ரவுண்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபார்முலால பேசிக்கை செலக்ட் பண்ணி அமௌண்ட் அப் டு 15,000 வரைக்கும் எடுத்ததுன்னா எத்தனை பர்சன்டேஜ் 8.1. அதுக்கு மேல போயிடுச்சுன்னா வேல்யூ ஏற்கனவே 1800 மைனஸ் 550 போயிடுச்சுன்னா பாக்கி அளவு 1250. அல்லது 15,000 இன்டு 8.33 போட்டீங்கன்னா 1249.50 வரும். ரவுண்ட் பண்ணி போட்டு என்ட்ரு பாத்தீங்கன்னா அடுத்தது பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ். இது வந்து 0.85 கொடுத்துருக்கோம். இதை வந்து மேனுவலாக போய் மாற்றிக்கோ. 0.85 கிடையாது 0.5%. இப்போ ரிவைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.5%. இப்போ 0.5% ஆயிடுச்சு. பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் இது வந்து கான்ட்ரிபியூஷன் கிடையாது, எம்ப்ளாயருடைய அதர் சார்ஜஸ். எம்ப்ளாயருடைய அதர் சார்ஜஸ் அக்கௌண்ட் நம்பர் 2க்கு போகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டி எப்படி போடுதோ பர்சன்டேஜ் பிஎஃப் கிராஸ் அப்படிங்கிறோம். அமௌண்ட் அப் டு எதுவுமே போடுது. இந்த பிஎஃப் கிராஸ் அப்படிங்கிறது என்ன உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரெண்டு சேர்ந்தது தான் பிஎஃப். இப்போ குப்புசாமி சம்பளத்தில் 1,500 ரூபா பிடிக்கிறோம், நான் 1,800 கொடுப்பேன். இந்த 1,800 + 1,800 சேர்ந்துன்னா 3,600. அதுதான் பிஎஃப் கிராஸ். அந்த பிஎஃப் கிளாஸ்ல ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் 0.5% பர்சன்டேஜ்ல 0.5 அதோட முடிச்சு. இதே மாதிரி இடிஎல்ஐக்கு ஒரு பெயர் இருக்கு. இதே மாதிரி இடிஎல்ஐக்கு ஒரு பெயர். இடிஎல்ஐக்கு இதே மாதிரி தான் எம்ப்ளாயர் அதர் சார்ஜ்க்கே வரும். பட் இது அக்கௌண்ட் நம்பர் 21 அப்படிங்கிறதுக்கே வரும். கரண்ட் லைபிலிட்டி நார்மல் ரவுண்டிங் 1 போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 0.5%. கடைசியில பிஎஃப் மார்க் பண்றதுக்கு பிஎஃப் அமௌண்ட் எல்லாம் மார்க் பண்றதுக்கு பிஎஃப் பேபிள் அப்படின்னு ஒரு இந்த பிஎஃப் பேபிள் இதுக்கே வரும்.
நாட் அப்ளிகபிள். நாட் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணி கரண்ட் லைபிலிட்டி. So PF the ஓகேவா? இதெல்லாம் போட்டாச்சு. ப்ரொஃபஷனல் டாக்ஸ்க்கு நான் இப்பயே ஒரு லெக்சர் மாத்திரம் எப்படி கிரியேட் பண்ண சொல்லிடுறேன். அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கவனிங்க. ப்ரொஃபஷனல் டாக்ஸ் லெக்சர் எப்படி கிரியேட் பண்ணணும் அது ஒரு சின்ன விஷயம் தான். நீங்க லாஸ்டா தான் அந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் என்ட்ரி போட போறீங்க. லெக்சர் மாத்திரம் எப்படி கிரியேட் பண்ணணும்ங்கறத பாருங்க. நேரா வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படின்னு போடுங்க. பிடி ப்ரொஃபஷனல் டாக்ஸ். அந்த லெக்சர் கிரியேட் பண்றது கொஞ்சம் ட்ரிக்கியா பண்ணணும். இது எது கீழே வரும் அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன். அது கீழே வரும். எது கீழே வரும்? எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன். எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன் எது கீழே வரும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா பிடி ப்ரொஃபஷனல் டாக்ஸ். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். பிடி நம்பர் ஏதாவது தான் கொடுங்க. அது வந்து பாருங்க. அடுத்தது கால்குலேஷன் பீரியட். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு மந்த் கால்குலேட் பண்ணலாம் இல்ல பீரியட் கால்குலேட் பண்ணலாம். நம்ம பீரியட் கால்குலேட் பண்ணலாம். ஒரு சில ஸ்டேட்ல குவார்டர் வைஸ் கட்டணும், ஒரு சில ஸ்டேட்ல மந்த் வைஸ் கட்டணும். நம்மள்ட்ட 6 மாசம் ஒரு வாட்டி கட்டணும். சோ பீரியட் தான் எவ்வளவு வேணாலும் கட்டணும். நம்ம பீரியடே செலக்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரவுண்டிங் 1 போடுவோம். ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வந்து எதுல கட்டணும்னா கிராஸ் சாலரி தான் கட்டணும். கிராஸ் சாலரி. சோ ஆன் கரண்ட் earnings டோட்டல். அதுல போயிட்டு நீங்க ஸ்லாப் ரேட்டை இங்க போடணும். அப் டு 21,000 வரைக்கும் இருந்தா நில். அப் டு 21,000 வரைக்கும் இருந்தா இங்க பர்சன்டேஜ் கிடையாது. வேல்யூல போடணும் எல்லாமே. வேல்யூல 0 ரூபீஸ் அப்படின்னு. அப் டு 21,000 இருந்தா நில்லுன்னு டைப் பண்ண முடியாது. நில்லுக்கு பதிலா 0 போடணும். அடுத்தது முதல் ஸ்லாப் 10,000 ஏறும். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஸ்லாப் 15,000 ஏறும். ஞாபகம் வச்சு. அப் டு 30,000 வரைக்கும். அப் டு 30,000 வரைக்கும் 135 6 மாசத்துக்கு அப் டு 35,000 வரைக்கும் 135. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 45,000 வரைக்கும் 30,000 இருந்து 45,000 வரைக்கும் எவ்வளவு வேல்யூ 3.5. 45,000 இருந்து 60,000 வரைக்கும் எல்லாமே 15,000 ஏறும். 690. 75,000 வரைக்கும் 75,000 வரைக்கும் 1025. 75,000 மேல எவ்வளவு போனாலும் சரி நம்ம 7 லட்சம் சம்பாதிக்கணும் 70 லட்சம் சம்பாதிக்கணும் 1250 ரூபாய் தான். ஓகேவா? சோ 6 மாசம் ஒரு வாட்டி நீங்க மேக்ஸிமம் 1250 ரூபாய்க்கு மேல ப்ரொஃபிட் டாக்ஸ் டிடக்ஷனே கிடையாது. இப்ப பீரியட்னு சொல்லியாச்சு. பீரியட்னா என்னங்கறத டிஃபைன் பண்ணணும். இந்த இடத்துல பீரியட் அப்படிங்கிறது ப்ரொஃபிட் டாக்ஸ் 6 மாசம். 6 மாசம் ஒரு வாட்டி. இப்ப ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஆரம்பிக்குதுன்னா 6 மாசம் எப்ப முடியும்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அடுத்தது அக்டோபர். அடுத்த பீரியட் எப்ப ஆரம்பிக்கும்னா 1/10 ஆகும். அடுத்த பீரியட் 1/10. 1/10 போடும்போது ரெண்டு ஆப்ஷன் கேக்குது. காப்பி ஃப்ரம் தி ப்ரீவியஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஃப்ரெஷ். இந்த இடத்துல காப்பி அப்படி போட்டு என்டர் கொடுத்து அவ்வளவுதான் முடிய போச்சு. வேற ஒண்ணுமே வேண்டாம். வேற சோ அவ்வளவுதான். பேமெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இஎஸ்ஐ, பிஎஃப், ப்ரொஃபஷனல் டாக்ஸ் எல்லா பேமெண்ட்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அட்வான்ஸ் நாளைக்கு பண்ணணும். இன்னைக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் மாத்திரம் பார்க்கணும். அட்வான்ஸ் நாளைக்கு. ஓகேவா? சோ பேமெண்ட் கிரியேஷன் ஓவர்.